6/5/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள் வசந்த ருதவ். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. கூலிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷலக்னம் இருப்பு 1 நாழிகை 14 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:55 கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 6:37 மணி வரை சாத்துர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:31 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 2:31 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்றழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:31 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. கிருத்திகை ரோகிணி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்மராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சுக்கிரனின் நட்சத்திர சஞ்சாரத்தில் பயணிப்பதால் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனதில் சந்தோஷ எண்ணங்கள் தலைவிரித்து ஆடும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பதற்கு அரிய வாய்ப்புகள் வந்து அலைமோதும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதோ மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். சந்திராஷ்டமம் தொடர்வதால் சில பிரச்சனைகள் எழலாம். உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் உண்டாகும் என்பதால் மேலதிகாரிகளை அணைத்து செல்லுங்கள். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் காலதாமதம் ஆகலாம். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதோ எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ஆதி அற்புதமாக சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரத்தில் குருவின் அற்புதமான 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதேபோல் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். பால்யகால சிநேகித நண்பர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான சொத்து சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.
அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றலுடன் பயணிப்பீர்கள். பகை ருணரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரத்தில் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். பணவரவு இருப்பதால் கடன் சுமை குறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய தினம் குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரத்தில் உலா வருவதால் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரத்தில் குருவின் அற்புதமான 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை அற்புதமாக வாங்கி மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனையில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை அற்புதமாக இருக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் தைரியம் இருப்பதோடு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரத்தில் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் அற்புதமான ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதோடு உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. விருச்சிகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். தன வாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் உதிரியாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். லாபங்கள் வந்து சேரும். எதிர்பாராத சில வருமானங்கள் வருவதால் உங்களது கடன் சுமை குறையும்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் நெருக்கடியின்றி செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரத்தில் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வேலை நெருக்கடிகள் இருந்தாலும் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அதேபோல் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஆயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் குருவின் அற்புதமான 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சந்தோஷமாக சில வேலைகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் அதி அற்புதமாக அமையும். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை. தொழில் வியாபாரத்தில் அருமையான போக்கை கண்டிப்பாக நீங்கள் காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் மேலோங்கும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிட வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அச்சங்கள் நீங்கும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சிறப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினமும் உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வேலை பளு குறையும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் நெருக்கடியின்றி செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சாதகமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.